வாங்க ஜி. எங்க ஜி? ஜி சாப்பிட தான் ஜி. சாப்பிடையா? நம்ம இன்னைக்கு எங்க ஃபுட் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா வாசல் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல்ல திருவாரூர் ரொம்ப பாரம்பரியமான ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல். அங்கதான் நம்ம ஃபுட் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். யாருக்கு வருது உங்களுக்கே நீங்க ஐடி கம்பெனியில் உங்களை வேலைலாம் பார்க்கல. நம்ம ஃப்ரெண்டு தான். பேர் என்னங்க? ராகுல். ராகுல் கேஎல் ராகுல் மாதிரி ராகுல். ஆமாம் போட்டு கேமராமேனும் ஒரு கேமராமேனு அவர் இடையில வருவாப்புல. சேஃப் தாமா மாதிரியே இருக்கு. பண்ண வந்திருக்கோம், வாங்க பார்க்கலாம். இருங்க யாரும் மேலே தள்ளிடாதீங்க. என்ன ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். வேறு வீடியோ நினச்சிட்டு போயிட போகிறாங்க. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அங்கே வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு, ஆடியபிளாகவே இல்லை. அதனால தான் ஒரு சின்ன செட்டப் மாதிரி இங்கே ரெடி பண்ணி இங்கேருந்து பேசுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாசனுக்கும் எங்களுக்குமே சின்ன வயசுலேருந்து பெரிய கனெக்ட் இருக்குது. எங்களுக்குன்னு சொல்கிறத விட 90s கிட்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய கனெக்ட் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த கடத்தருக்குலாம் போவோம். வீட்டோட கடத்தருக்குலாம் போகும்போது அப்படியே அந்த சைடெலாம் போகும்போது இவங்க ஏதாவது வாங்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் எதுனாலும் வாங்க, அங்கே சுற்றி நம்ம வாசனுக்கு எப்போயாவது அழைச்சிட்டு போயிடுங்க ப்ளீஸ். அதை தான் சொல்ல வந்தேன். ஏன்னா சின்ன வயசில் வந்து கடத்தருக்கு அழைச்சிட்டு போவாங்க. நான் இவெல்லாம் டவுசரை போட்டு டக்குன்னு கிளம்பிடுவோம். சீக்கிரமாக அவங்க புடவை எடுக்கிறதுக்கு பொம்பளைங்களுக்கு தான் ரொம்ப லேட் ஆகும். எடுத்து முடிச்சுட்டு டேரெக்டாக வாசனுக்கு அழைச்சிட்டு வருவாங்க. ஒரே ஒரு செகண்டு, இது வந்து புடவை கடைக்கு ரிவ்யூவா இல்லை சாப்பாட்டுக்கு ரிவ்யூவா தெரியலங்க. கடத்தருக்கு வந்தாலே இது நடக்குங்க. யூஸ்வலாக ஒரு பரோட்டா, ஒரு காஃபி அதுதான் வாங்குவோம். அந்த ஒரு பரோட்டாவை 3 பேர் சேர்ந்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி நடக்கும். ஒரு கூத்து மறந்துடாத. நான் மறந்துடாத. அதனால தான் இன்றைக்கும் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி பட்டர் நான் சாப்பிட்டோம். லெவலு. அதே மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நீங்கள் பட்டர் நான் சாப்பிடும்போது நீங்கள் வேறு ஏதாவது வெளியே கடையில் சாப்பிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த பட்டர் நானுக்கு அவங்களே கேட்பாங்க சைடிஷ் என்ன வேணும் அது இதுன்ட்டு. ஆனால் அந்த வாசனில் தேவையே இல்லை. அவன் ஒரு கப்பில் தான் எடுத்துகிட்டு வருவான். அதை அப்படியே டிப் பண்ணி ரவுண்ட் பண்ணி வாய்க்குள்ளே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். சொர்க்கமே என்றாலும் தன சொர்க்கமே என்றாலும் தன விஜய் டிவிலேருந்து வந்திருக்காரு இவர். அப்படி தான் பேச பாடுவார். அந்த கப்பில் வந்து சில நேரத்தில் வந்து சன்னா இருக்கும், சில நேரத்தில் வந்து பன்னீர் கிரேவி இருக்கும். ஒரு நாளைக்கு மாறி இருக்கும். ஆனால் வந்து பட்டர் நான் டேஸ்ட் மட்டும் மாறாது, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இத்தனை வருஷமாகவும் அந்த டேஸ்ட் அப்படியே கொடுக்குறாங்கன்னா உண்மையிலே பெரிய விஷயம். திருவாரூரோட ப்ரைட்னே சொல்லலாம். அது நாங்கள் கடைசியில் வீடியோவில் கூட நாங்கள் சொல்லியிருப்போம் பாருங்களேன். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அது நாங்கள் அப்படியே ஸ்டார்டிங் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோன்னே ஃப்ளோவில் அப்படியே நாங்கள் எப்போதுமே நான் போய் சாப்பிட்டோன்னா வச்சுக்கோங்க, குறைஞ்ச ஒரு 2-3 hours சாப்பிட்டுட்டு வெளியே வந்துடும். அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். ஆனால் இப்போ ரிவ்யூ எடுக்கணுங்கிறதால கூடவே வேறு ஏதாவது சாப்பிட்ணும், நிறையா சாப்பிட்ணும். அடுத்த அதோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா நெய் ரோஸ்ட்டு, ரவா ரோஸ்ட்டு, இதெல்லாம் உண்மையிலே டாப்பு டகராக இருக்கும். நெய் ரவாவும் ஒரு ரோஸ்ட்டும் சொன்னோம், ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் ஹோட்டலில் வந்து சாம்பார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் விட இந்த சட்னிலாம் வைப்பாங்க, 2-3 சட்னி, அதுவுமே சூப்பராக இருக்கும். இங்கே வந்து ரோஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த சாம்பார்லாம் இல்லாமலே சாப்பிட்லாம், அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்கும். அப்படியே தோசை முடிச்சுட்டு அப்படியே எந்திரிச்சிடக்கூடாதுல்ல, நம்ம தலைவன் பரோட்டாக்கு போயே தான் ஆகணும். அதனால தான் வந்து அந்த வாசனோட பரோட்டாவை எடுத்து பிச்சு போட்டு தட்டி கிட்டி வச்சு அதில் சால்னா ஊற்றி லவுண்டு பண்ணி அப்படியே 2 பேரும் மாறி ஊட்டிக்கிட்டு. லவுண்டுனா இல்லை, அது ரவுண்டு இல்லை, ரவுண்டு மீன்ஸ் வட்டம். யானை. ஐயோ, இன்னைக்கு ரொம்ப லேக் ஆகுது. பரோட்டா வந்து எனக்கு நிறைய கடையில் நான் சாப்பிட்ருக்கேன். நிறைய டைப் ஆஃப் பரோட்டா சாப்பிட்ருக்கேன். இந்த கீர்ன பரோட்டாம்பாங்க, பொரிச்ச பரோட்டாம்பாங்க, எல்லா பரோட்டாவும் சொல்லுவாங்க. இந்த பரோட்டாவை பற்றி சொல்லணும்னா, முன்னாடிலாம் வந்து ரொம்பவே பெரிய பெரிய சைஸில் இருக்கும். நீங்கள் அங்கே போய் 2 பரோட்டான்னு சொன்னாலே
வெயிட்டரே வந்து நம்மள்ட்ட சொல்லுவார், நீங்கள் ஒரு புரோட்டா வாங்கி சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் இன்னொரு புரோட்டா வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்கும். உண்மையிலே சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து உண்மையாகவே வாசனில் பரோட்டா தான் ரொம்ப பிடிக்கும். பரோட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பரோட்டா மட்டும் தான் சாப்பிடுவேன். நாங்கள் இப்போ காஃபிக்கு போகிறோம். காஃபி வந்து உண்மையாகவே சொல்கிறேன், நிறையா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து காஃபி பவுடர் வாங்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காஃபி. அப்படியே ஆகணும். வாசன் வந்து வெறும் ஹோட்டல் மட்டும் கிடையாது, அதோட ப்ளஸ் அவங்க காஃபி பவுடரும் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அது உண்மையிலே சூப்பராக இருக்கும் வாசன் காஃபிங்கிறது. இப்போ வந்து அகிலன் சொன்ன மாதிரி வெளியிலேருந்து ஊர்லேருந்துலாம் வந்து நிறையா வாங்கிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த பவுடருக்கு விரும்பினவங்க நிறைய பேர் இருக்காங்க. கடைக்குள்ளே போனாலே அந்த ஆம்பியன்ஸோட அந்த அரோமா, அந்த காஃபி அரோமாவே உங்களை உட்கார வச்சிரும். அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு அந்த ஆம்பியன்ஸோட உட்கார வச்சு ஒரு காஃபி குடிச்சிட்டு வெளில போனால் தான் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் இந்த 90s கிட்ஸு அவங்களெல்லாம் விட இந்த 80s 70s அந்த மாதிரி கிட்ஸுன்னு சொல்லலை, அந்த ஆட்கள்லாம் வந்து ரொம்பவே விரும்பி காஃபி மட்டும் போய் சாப்பிட்டு வருவாங்க. அண்ணா வணக்கம். வணக்கண்ணே. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அருள்மணி. நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நான் இங்கே 37 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன். கடை ஆரம்பிச்சுன்னா? கடை வந்து ஆரம்பிச்சது 1952 முதல்ல இங்கே வந்து ஓட்டு கட்டடமாக இருந்துச்சேன். அதுக்கப்புறமா தான் மறுபடியும் இந்த கட்டடம் கட்டியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு இதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது. இங்கே என்ன டிஷ்னா ஃபேமஸ்? இங்கே வந்து டிஷ்ஷு வந்து எப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்து இட்லி, பொங்கல், பூரி, தோசை விட 5 மணிக்கு கிடைக்கிறது தமிழ்நாட்டிலே எங்கேயுமே கிடைக்காது. விடியகாலில் 5 மணிக்கு கிடைக்கும் இந்த ஒரு ஹோட்டல் மட்டும்தான். விடியகாலில் 5 மணிக்கு பொங்கல், பூரி, தோசை, இட்லி, வடை அதுதான் 5 மணிக்கே கிடைக்கும். ஏன்னா ட்ரெயினை விட்டு இறங்கி இங்கே தான் நேராக சாப்பிட வருவாங்க, எல்லாம் காப்பி சாப்பிட வருவாங்க. அதனால் அப்போலேருந்து 5 மணிக்கு கொடுத்துட்ருக்கோம். ஃபேமஸ்னால் திங்கவேலை மணிக்கு கடப்பா போடுவாங்க. சுற்று வட்டாரம் ஃபுல்லாக வந்து இங்கே தான் சாப்பிட வருவாங்க, எல்லாம் பார்சல் வாங்கிட்டு போவாங்க. அது வந்து இங்கே ஃபேமஸ்ஸு. அதை கூட வந்து ஆனந்த உணரில் வந்து எடுத்து அவார்டு கொடுத்தாங்க. வந்து எங்கள்கிட்ட கேட்டுட்டு உணர்வு வாங்கிட்டு இருந்தாங்க. அதை போல் வந்து பாதாம் அல்வாங்கிறது வந்து அந்த காலத்துலேருந்து போட்டுட்ருக்காங்க. என்னைக்கு கடை ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்து பாதாம். ஆமாம். இங்கே வந்து காப்பி தான் ஃபேமஸ்ஸு இங்கே. ஆமாம், வாசன் காப்பினா காப்பி தான் ஃபேமஸ்ஸு. காப்பி எப்படின்னா, இங்கேயே காப்பி கட்டை வாங்கிட்டு வந்து இங்கேயே அரைச்சி, இங்கேயே மாடு கறந்தது, இங்கேயே மாட்டை கறந்து பாலை கறந்து உடனே இங்கே காப்பி போட்டு கொடுத்தாங்க. அதனால தான் அந்த காப்பி இன்னும் அந்த டேஸ்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா காப்பி கட்டி நாங்களே வாங்கி நாங்களே அரைச்சி நாங்களே கொடுக்குறோம். அந்த ஃப்ளேவர் மாற்றாமல் கொடுத்துட்ருக்காங்க. அதான் இங்கே ஃபேமஸாக இருக்கும். வாசன் வீடியோ உண்மையாகவே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நாங்கள் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்டு போங்கடா, இந்த வீடியோலாம் போடாதீங்க அப்படின்னு ஏதாவது சொல்லணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓப்பனாக சொல்லிடாதப்பா, கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட போகிறாங்க, வேணாம் பங்கு. பார்த்தீங்களா, மாமா இப்போ ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு டபுள் ஃப்ரேம் வீடியோலாம் நாங்கள் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கல, எங்களோட வேறு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அகிலன் அழகாக இருக்கார் அப்படின்னா அதையும் கம்பேர் பண்ணுங்கள். பண்ணுங்களா? என்ன கம்பேர் பண்ணுங்கள்? இதெல்லாம் அன்வான்ட் கண்டென்ட்டுங்க, அதனால ஒரு ரோல் ஆகிட்டு. சரி, நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த டிங் தாங்க தட்டி விட்டுருங்க. பெல் ஐக்கான தான் அப்படி சொல்கிறாப்புல. பை பை.